வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல யூனிட் 7ல இருக்கிற திருக்குறள் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட சேனல்ல உங்களுக்கு பொது தமிழ் இலக்கணம், மத்த யூனிட் எல்லாமே ஒரு தனி பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த திருக்குறளுக்குன்னு தனியா பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஏன்னா நீங்க வந்து உள்ள மெர்ஜ் பண்ணியே குடுத்தா நீங்க வீடியோஸ் அங்கங்க இருக்கும். நீங்க சர்ச் பண்ணி எடுக்க கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால திருக்குறள் எல்லாம் தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். திருக்குறள்னே போட்டு நீங்க அதுல போய் வரிசையா நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரிவிஷன், பொது தமிழ் இலக்கணம் ரிவிஷனுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்கும். 3 பிளேலிஸ்ட்டா இருக்கும். தமிழ்ல இது இல்லாம தமிழ் கூடுதல் குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். மொத்தம் தமிழுக்கு மட்டுமே 4 பிளேலிஸ்ட் இருக்கும். அ பொது தமிழ் இலக்கணம், திருக்குறள், கூடுதல் குறிப்புகள், ரிவிஷன். நீங்க அந்த ஃபார்மேட்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து யூனிட் 7ல இருக்கிற திருக்குறள் டாபிக் தான். ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இந்த தமிழறிஞரும் தொண்டும் சம்மந்தப்பட்ட அந்த அறநூல்கள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 ஒவ்வொரு நூல பத்தி வரும். இன்னொரு நாள் வந்து திருக்குறள்ல ஒரு அதிகாரம். அப்படி ஆல்டர்னேட்டிவா குடுப்பேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா யூனிட் 7 வந்து ஃபுல்லா திருக்குறளா பார்த்துட்டு போனா உங்களுக்கு ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். அதனால ஒரு வீடியோ இது குடுத்தா, ஒரு வீடியோ அது. அப்படி குடுக்கும்போது மொத்தமா யூனிட் 7 ஃபுல்லாவே உங்களுக்கு கவர் ஆயிரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம். மொத்தம் 20 அதிகாரம் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அதில் நம்ம பார்க்க போறது வந்து 2வது அதிகாரம். ஒழுக்கமுடைமைக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்மளோட சேனல்ல. அது கொஞ்சம் ஃபார்மேட் வேற மாரி இருக்கும். அதாவது எப்படின்னா, குறள் குடுத்துருப்போம். அதோட சொல்லும் பொருளும், விளக்கம், அப்புறம் அதுக்கு ஒரு உதாரணம். ரியல் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் மாரி ஒரு உதாரணம் மாரி குடுத்துருப்போம். ஏன்னா, அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக திருக்குறள. அது ஒரு ஃபார்மேட். இப்ப இந்த பொறையுடைமைய வந்து வேற இன்னொரு ஃபார்மேட்ல குடுக்குறோம். அதாவது ஸ்கூல் புக் கன்டென்ட்ட எடுத்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி, அதுக்கு முன்னாடியும், பின்னாடியும் கூடுதலா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், தேர்வு நோக்கில்ல வந்து கேட்கிற கொஸ்டினையும் போட்டு, இது ஒரு ஃபார்மேட்ல குடுக்குறோம். நீங்க வந்து ரெகுலரா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க 2 வீடியோவையும் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் புடிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த மிச்சம் இருக்கிற 18 அதிகாரமும் நாங்க உங்களுக்கு நீங்க எந்த ஃபார்மேட் விருப்பப்படுறீங்களோ, அந்த ஃபார்மேட்லயே குடுத்துர்றோம். நீங்க ஒரு ஒன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒழுக்கமுடைமையும் செக் பண்ணிட்டு, இதையும் செக் பண்ணிட்டு 2யும் சேர்த்து உங்களுக்கு எது பிடிக்குதுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி. இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதில நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பொறையுடைமை. பொறையுடைமைனா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு தெரியணும். ஏன்னா, அந்த தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? பார்த்த உடனே இப்போ ஒழுக்கமுடைமை அப்படின்னு பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஒழுக்கமா இருந்துக்கிறது அப்படிங்கிறது. ஆனா, பொறையுடைமை அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். இந்த ஒப்புரவு, பொறையுடைமை இந்த மாரி வார்த்தைகள்லாம் அதுக்குரிய அர்த்தத்தவே கொஸ்டினா கேட்பாங்க. பாருங்க, அதிகாரம் பொறையுடைமை. ஃபர்ஸ்ட்டு பொறையுடைமைனா என்ன அப்படின்னா, விளக்கம். திருக்குறளில் பொறையுடைமை என்றால், தன்னை அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது என்று பொருள். நம்மள யாராவது இகழ்ச்சியா பேசினாலும், இழிவா நடத்தினா கூட அதையும் பொறுத்துக்கிறதுக்கு பேரு தான் பொறையுடைமை. அதாவது துன்பம் ஏற்படும்போது உணர்ச்சி வயப்படாமலும், கோபம் கொள்ளாமலும் இருக்கும் மனநிலை ஆகும். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப மனசு கஷ்டமான சிச்சுவேஷன் நான் கோவத்துல இருந்தேன் அதனால பேசிட்டேன். நான் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருந்தேன் அதனால பேசிட்டேன். அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட உணர்ச்சி வசப்படாம, கோபப்படாம இருக்கிறதுக்கு பேரு தான் பொறையுடைமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். ஃபர்ஸ்ட் இப்ப டைட்டிலோட மீனிங் புரிஞ்சிருச்சா? இப்ப பாருங்க, குறளுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு நானு பழைய புக்ல இருக்கிற கன்டென்ட் தான் குடுக்க போறேன். ஏன்னா, நம்மளோட ஓல்டு சமச்சீர் கல்வி புக்ல ஒவ்வொரு அதிகாரத்தையும் அப்படியே தெளிவா டீட்டெயிலா அவங்களே குடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு புக்லயேவும். நியூ புக்ல நீங்க வந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நியூ புக்குக்கு நீங்க போனீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு திருக்குறள் பார்ட்டுக்குள்ளயுமே ஒரு அதிகாரம் ஃபுல்லா இருக்காது. 4, 5 அதிகாரத்திலருந்து 2, 2 பார்ட்டா, 3, 3 பார்ட்டா குடுத்துருப்பாங்க. இது ஏன் அப்படி மாத்துனாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து திருக்குறள் ஸ்கூல் புக்ல 6த்துலருந்து 12த் வரைக்கும் தான் குடுக்க முடியும். ஒவ்வொரு 6த்துக்கு 3, 7த்துக்கு 3ன்னு குடுத்தா கூட ஒரு 20, 30 அதிகாரம் தான் அவங்கனால கவர் பண்ண முடியும். அப்ப ந ல மிச்சம் இருக்கிற 1330 குறள்ல மத்த அதிகாரம் என்ன அதிகாரம் இருக்கு? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னே தெரியாம போயிருது இல்லையா? அத வந்து மேனேஜ் பண்றதுக்கு தான் இப்ப புது சமச்சீர் கல்வி புக்ல எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 10 பாட்டு இருக்கு, இல்ல 20 பாட்டு இருக்குன்னா, அந்த 20 பாட்டையும் 10 அதிகாரத்திலருந்து 2, 2ஆ எடுத்து குடுத்துடுறாங்க. அப்ப எல்லா தலைப்பையுமே ஓரளவுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். கவர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா, இப்போ 10 அதிகாரம் அவரு சொல்லியிருக்காருன்னா, ஒரே கான்செப்ட்ட தான் கொஞ்சம் மாத்தி, 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 மாத்தி சொல்லியிருப்பாரு அந்த 10லயுமே.
பொறையுடைமைன்னா பொறுத்து இருக்கிறது. அத வந்து 10 விதமா சொல்லியிருப்பாரு. அட்லீஸ்ட் 2 தெரிஞ்சுக்கிட்டாவாவது நம்மளுக்கு வந்து அதோட கான்செப்ட் புரிஞ்சிரும் இல்லையா? அதனால புது புக்ல அந்த மாரி குடுத்துருப்பாங்க. அதனால நீங்க புது புக்ல இங்க 2 குறள், அங்க 2 குறள்னு பிச்சு பிச்சு படிக்காதீங்க. அது யூஸே இல்ல. திருக்குறள் மட்டும் ஓல்டு புக்ல படிக்கிறது நல்லது. இல்ல நம்மளோட வீடியோவ ஃபாலோ பண்ணுங்க. நீங்க புக்குக்குலாம் அலைய வேண்டாம். நாங்களே அந்தந்த தலைப்புக்கு தேவையான பிடிஎஃப்ப வந்து காப்பி பண்ணி குடுத்துர்றோம். ஜஸ்ட் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க. பாருங்க. ஒன்ஸ் வீடியோவ பார்த்துட்டு நீங்க படிங்க. அப்ப வந்து உங்களுக்கு திருக்குறள்ல வந்து மீனிங் நீங்களா படிக்கிறத விட ஒரு தடவ கேட்டுட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். திருக்குறள் பொறையுடைமை. பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல். அவங்களே குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதோட அர்த்தம் என்ன அப்டின்னா, நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல, நம்மை இழிவுபடுத்துவோரையும் நாம் பொறுத்துக் கொள்வதே சிறந்த பண்பு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிலத்த நம்மளே நின்னுட்டு தோண்டுறோம். இப்ப நான் ஒரு மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு அந்த மரக்கிளையவே நான் வெட்டுனேன்னா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷமே எனக்கு தண்டனை கிடைச்சிரும். நான் கீழ வந்து கீழ தான் விழுக வேண்டி வரும். ஆனா நிலம் அப்படி கிடையாது. நான் இந்த இடத்துல நின்னுகிட்டு நிலத்த தோண்டுறேன்னா, அந்த நிலம் என்ன கீழ தள்ளி விட்டுருமா? இல்ல என்ன வந்து பூமிய பொளந்து உள்ள போயிருவோமா? கிடையாது. என்ன பண்ணாலும் அது பொறுத்துக்கும். அதனால தான் நிலத்த வந்து எக்ஸாம்பிளா சொல்றாரு அவரு. பூமி தாய், ஆ மாதா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா, அவ்வளவு பொறுமையானது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. எப்படி தன்ன தோன்றவங்களையே அது வந்து தல மேல தாங்கி வச்சுக்கிறது. ஓகேவா? அவங்களுக்கு எந்த கெடுதலும் அது செய்யறதில்ல. அது மாதிரி நம்மள யாராவது கஷ்டப்படுத்தினா கூட அத நம்ம ஏத்துக்கிறணும். அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்றாரு. இதுல இருக்க பொருள்கள் பாருங்க. இப்ப திருக்குறள்ல நியூ சிலபஸ்ல நம்மளுக்கு 20 அதிகாரம் அப்படின்னு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அதுலேருந்து நாங்க சொல்லும் பொருளும் கேட்போமா? இலக்கண குறிப்பு கேட்போமா? பகுபத உறுப்பிலக்கணம் கேட்போமா? அப்படி எதுவுமே சொல்லல. அதனால இருக்கிற எல்லாத்தையும் 20 அதிகாரம் தானே, எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. பாருங்க சொல்லும் பொருளும். அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை. இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர். தலை அப்படின்னா தலையான பண்பு, சிறந்த பண்பு. இந்த இடத்துல தலை அப்படிங்கிற அர்த்தம் வந்து தலைய குறிக்கல, சிறந்த பண்ப குறிக்குது. இலக்கண குறிப்பு. பொறுத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். அகழ்வார், இகழ்வார் அப்படின்னு செய்யும் செயல வச்சு, வினைய வச்சு வர்றதுனால வினையால் அணையும் பெயர்கள். பகுபத உறுப்பிலக்கணம் தேவையில்ல. இங்க நம்ம அவ்வளோ பார்க்க தேவையில்ல. பட் புக்ல இருக்கு. அதனால அதையும் சேர்த்தே இதில காப்பி பண்ணி குடுத்துருக்கோம். நீங்க வந்து சொல்லும் பொருளும், விளக்கம், அப்புறம் வேணுனா இலக்கண குறிப்பு வேணா லைட்டா பார்த்துக்கோங்க. அடுத்தது அணி. அணி வந்து கண்டிப்பா பார்க்கணும். இந்த குறள்ல என்ன அணி வந்திருக்கு அப்டின்னா, உவமை அணி. போல நம்ம சொன்னேல்ல, அ போல, புரைய, அன்ன, அ அற்று, தற்று இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தாலே அது உவமை அணி தான். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போல, புரைய, அன்ன, அற்று, தற்று, மற்று இந்த மாதிரி வார்த்தைகள்லாம். அதுபோலும், போல, போன்று இப்படி எது வந்தாலும். இப்ப பாருங்க தாங்கும் நிலம் போலன்னு வந்துருச்சு. அப்ப இந்த குறள் வந்து உவமை அணி. 2வது குறள் பாருங்க. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது பொருள் வந்து பிறர் செய்யும் சாரி பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது. யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா அதை பொறுத்துக்கிறது நல்லதுதான். ஓகேவா? அதை தான் திருவள்ளுவர் முன்னாடியும் சொன்னார் ஃபர்ஸ்ட் குறள்ல. ஆனா அதை விட பெஸ்டா ஒண்ணு சொல்றாரு. பொறுத்தல் நல்லதுதான். ஆனா அதனை விட சிறந்தது அத்துன்பத்தை மறந்து விடுதல். பொறுத்துட்டு போறது ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் தான். ஆனா, இத விட பெஸ்ட் என்னன்னா, அந்த விஷயத்தவே மறந்துறது ரொம்ப பெஸ்ட். அது பொறுத்துக்கிட்டு போனா, அது எதிரிக்கு மட்டும் தான் நல்லது. ஏன்னா, அத செஞ்சவங்கள நம்ம மன்னிச்சுட்டோம். ஆனா, நம்ம மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு அந்த கோபம், அந்த வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அத மறந்துட்டோம்னா, நம்மளுக்கும் நல்லது. மத்தவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. 2 அப்ப இதுதானே இருக்கறதே பெஸ்ட் சொல்யூஷனு. அப்ப அத தான் சொல்றாரு. இதுல சொல்லும் பொருளும் பாருங்க. பொறுத்தல், பொறுத்துக் கொள்ளுதல். இறப்பினை, இறப்பினைனா இறந்து போறது கிடையாது. இந்த இடத்துல இறப்பினை. திருக்குறள்ல மட்டும் நெறைய வார்த்தைகளுக்கு அந்த இடத்துல வேற மீனிங் இருக்கும். பிறர் செய்த துன்பத்தினை.
இந்த மாரி வார்த்தைகள தான் நீங்க தெளிவா பார்த்துக்கணும். ஓ! இந்த குறள்ல இதுக்கு இதான் அர்த்தம் அப்டின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 20 குறள் தான். திரும்ப திரும்ப நீங்க பார்க்கும்போது மைண்ட்ல அப்படியே மனப்பாடம் ஆயிரும். அடுத்தது இலக்கண குறிப்பு. மறத்தல், பொறுத்தல், தல் விகுதி வந்துருச்சு. தொழில் பெயர்கள். நன்று அப்டின்னா குறிப்பு வினைமுற்று. இந்த குறிப்பு வினைமுற்று எல்லாம் உங்களுக்கு நான் நடத்தியிருக்கேன். பார்த்துக்கோங்க. அடுத்தது 3வது குறள். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்டின்னா, விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதாவது நம்மளுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறது கூட கஷ்டம், வறுமைன்னு அவர் சொல்லல. ஆனா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கும்போது, அவங்களுக்கு கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்கள வரவேத்து ஒரு வாய் சாப்பாடு போட முடியாத கூட சூழ்நிலை இருக்கு பாத்தியா? அதுதான் கொடிய வறுமை. வறுமையிலும் வறுமை அப்படின்னு சொல்றாரு. அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்துக் கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். ஓகேவா? அதே மாதிரி தான். எப்படி இது வறுமையிலும் வறுமைன்னு சொல்றாங்களோ, அது மாதிரி அந்த அறிவு இல்லாதவங்க செய்ற தீங்க நம்ம பொறுத்துக் கொள்ளல அப்படின்னா, பொறுத்துக்கிறது தான் வலிமையிலும் வலிமை. ஓகேவா? அது ரொம்ப இன்னும் ரொம்ப நல்ல ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்படிதான் இருக்கணும். நம்ம மனுஷங்கிட்ட தான் இந்த டிஃபரன்ஸ் காட்டுறோம். இதே மிருகங்கிட்ட பண்ண மாட்டோம். இப்ப நம்ம ஒரு தெருநாய் நம்மள குலைக்குது பார்த்து அப்படின்னா, திரும்ப ஓடி போய் அத குலைக்க மாட்டோம். கடிக்குதுன்னா திரும்ப போய் கடிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும். அது ஒரு நாய். அதுக்கு அவ்வளோதான் அறிவு. அத நம்ம திரும்ப அடிக்கிறதுனாலயோ, கடிக்கிறதுனாலயோ எந்த யூஸும் இல்ல அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவோம், நம்ம அத செய்ய மாட்டோம். இத தான் மனிதர்கள்கிட்டயும் அவங்க திருவள்ளுவர் செய்ய சொல்றாரு. அவர் அறிவற்றவர்ன்னு இங்க தெரியுதா? அவங்க ஏதோ அவங்கள அறியாம ஒரு தீங்கு பண்ணிடுறாங்க. ஒரு இது பண்ணிடுறாங்க அப்படின்னா, திரும்ப அத நீங்க பொறுத்துக்கோங்க. அதுக்கு உடனே பதில் குடுக்கணும்னு நெனைக்காதீங்க. அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. சொல்லும் பொருளும் இன்மை அப்படின்னா வறுமை. இம்மை வேற. ஓகேவா? இம்மை, மறுமைன்னு ஒரு வார்த்தை வரும் திருக்குறள்ல. இதுல இல்ல. இன்னொன்னுல. அதுனா இப்பிறவி, மறுபிறவி அப்படின்ற மீனிங். இது இன்மை. இன்மைனா வறுமை. ஒராள் அப்படின்னா தவிர்த்தல். மடவார் அப்படின்னா அறிவற்றார். அறிவு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அணி. அணி இதுல எடுத்துக்காட்டு உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு விஷயத்த எடுத்துக்காட்டி சொல்றதுனால. இதுல எப்படி விருந்தினர நம்மனால வரவேற்க முடியலையோ, அதுபோல இந்த இதுல தீங்கு செய்றவங்கள பொறுத்துக்கிறது வ வன்மை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? வலிமை. அடுத்தது 4வது குறள். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால், பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும். நிறையுடைமை நீங்கா வேண்டின். நல்ல குணம். நிறைவானவன் இவன் நல்ல சான்றோர் அப்படின்னு நம்ம மத்தவங்க சொல்லணும் அப்படின்னா, அந்த குணம் நம்மள விட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா, பொறுமையை எப்பயுமே நம்மகிட்ட இருக்கணும். எந்த விஷயத்திலயும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. சொல் பொருள் இதுல நிறை அப்படிங்கிற வார்த்தைக்கு சால்பு அப்படிங்கிறது அர்த்தம். இதுல அணியெல்லாம் எதுவும் இல்ல. ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த இந்நாலு குறளும் பொறுமையின் சிறப்பினை கூறுகின்றன. பொறுமையா இருந்தா நம்மளுக்கு என்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்தது 5வது குறள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பிறர் செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு கெட்டது செய்றாங்கன்னா, உடனே அவங்களுக்கு பதில் குடுக்குறாங்க பாருங்க. உடனே அவங்கள பழி வாங்குறாங்க இல்லையா? அவங்கள அந்த இடத்துல இன்சல்ட் பண்ணுவாங்க. ஏதோ தெரியாம சொல்ட்டாங்க அவங்க. இல்ல ஒரு சின்ன பிள்ளைங்க கூட ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த இடத்துலயே அந்த சின்ன பிள்ளைங்கள மோசமா திட்டுறது. ஓகேவா? அது அது சின்ன பிள்ளை தானே, ஏதோ தெரியாம செஞ்சிருச்சுன்னு சொல்லாம, அந்த மாதிரி உடனே ரிஃப்ளெக்ட் பண்றவங்கலாம் என்ன செய்றாங்கன்னா, சான்றோர். சான்றோர்ன்னா என்னன்னா பெரிய ஞானிகள் இல்ல. கல்வி கற்ற பெரியவங்க எல்லாமே சான்றோர்கள் தான். நல்ல ஒழுக்கம் இருக்கிற எல்லாமே சான்றோர்கள் தான். அவங்க இந்த மாதிரி இருக்கிற பிஹேவியர் இருக்கவங்கள ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்களாம். ச்ச அவனா ரொம்ப மோசமானவன் அப்படின்னு ஒதுக்கிருவாங்கன்றாங்க.
ஆனால் பொறுத்துக் கொள்பவரை பொன்போல் மதித்து மனத்துள் வைத்துக் கொள்வர். இப்ப அந்த இடத்துல ஒருத்தவங்க டக்குன்னு பேசிடுறாங்க. பரவால்ல விடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவன் ச்சே! எப்படிப்பட்ட மனுஷன்ப்பா! அவங்க அப்படி பேசியும் கூட அந்த இடத்துல அப்படியே சரின்னு சொல்லி விட்டுட்டு பேசாம போயிட்டாரு அப்படின்னு, அவர ஒரு பொன் மாரி மதிச்சு, அவருக்கு மரியாதை குடுப்பாங்க அப்படின்றாங்க. இதுக்கு நம்ம பெஸ்ட்டா சொல்லணும்னா, நம்ம மகாத்மா காந்தியவே சொல்லலாம். காந்தி அதனால தான் நம்ம மகாத்மான்னு சொல்றோம். ஏன்னா, அவர சுட்ட கோட்சேவவே எதுவும் பண்ணாதீங்க. அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில என் மேல இருக்க வெறுப்புல பண்ணிட்டாரு. அவர விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. நம்மளுக்கு ஒரு சின்னதா அடிச்சாலும், கிள்ளுனாலுமே உடனே ரியாக்ட் பண்ற நம்ம, ஒரு குண்டடி பட்டும் கூட அவரு அந்த எதிரிக்காக அப்படி சொல்லணும் இல்லையா? அப்ப அவர நம்ம இன்னமும் பாருங்க, இத்தன வருஷம் ஆகியும் நம்ம அவர பத்தி பேசுறோம். அவர ஒரு பெரிய மரியாதை குடுத்து, அவர மதித்து வச்சிருக்கோம். இதத்தான் அவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் மத்தவங்க செய்றத நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு தானா அந்த மரியாதை வரும். ஓகே. சொற்பொருள். "ஒறுத்தாரை" அப்படின்னா தண்டித்தவரை. ஒன்றாக, ஒன்றாகன்னா ஒரு பொருட்டாக. ஒண்ணுன்னா இந்த இடத்துல ஒன்றாகன்னா 1ன்ற நம்பர் கிடையாது. ஒரு பொருட்டாக. பொதிந்து, பொதிந்துனா வைப்பர். மனசுக்குள்ள ஆழமா வைக்கிறதுக்கு பேரு தான் பொதித்து வைக்கிறது. பதிந்து அப்படின்னு சொல்றோம்ல நம்ம, அந்த மாதிரி பொதிந்து வைப்பர்னா மனத்துக்குள்ள வைத்துக் கொள்வர். அடுத்தது இலக்கண குறிப்பு. ஒறுத்தார். ஒறுத்தார்னா தண்டித்தவர். ஓகேவா? அவர் செஞ்ச வினைய வச்சு சொல்றதுனால வினையால் அணையும் பெயர். பொதிந்து. பொதிந்துன்றது வினை எச்சம். பெயரெச்சம், வினையெச்சம்லாம் எப்படி வரும்ன்னு நான் வீடியோல சொல்லியிருக்கேன் தெளிவா. நீங்க அத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இலக்கணம் வீடியோ இருக்கு இல்லையா? நம்ம இதுல பொதுத்தமிழ் இலக்கணத்துல இதுக்குன்னே தனியா வீடியோவே இருக்கு. பார்த்துக்கோங்க. அடுத்தது 6வது குறள். "ஒறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்குப் பொன்றும் துணையும் புகழ்." அதாவது பிறர் செய்யும் தீமையை பொறுத்துக் கொள்ளாது தண்டித்தவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்துக் கொண்டவரின் புகழ் உலகமுள்ள வரை நிலைத்து நிற்கும். நம்மளுக்கு ஒருத்தர் ஒரு தீமை பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள உடனே தண்டிச்சுட்டோம்னா, நம்மளுக்கு மனசு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். திருப்தி ஆயிரும். நல்லா அவன பழி வாங்கிட்டேன் அப்படின்னு. ஆனா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் உனக்கு சந்தோஷம். ஆனா, நீ அதே இது அந்த இடத்துல அவங்கள மன்னிச்சு, திரும்ப அவங்கள பொறுத்துக்கிட்டு மன்னிச்சு பார்த்தா, வாழ்நாள் முழுக்க அதோட பலன அனுபவிப்போம். ஓகேவா? இப்போ ஒரு எதிரியே இருக்காங்க. ஏதோ ஒரு சண்டை வந்துருது. அந்த இடத்துல அவங்க நம்மளுக்கு செய்யக்கூடாது செஞ்சுட்டாங்கன்னா கூட, திரும்ப நம்ம மன்னிச்சு விட்டோம்னா, வாழ்நாள் முழுக்க அவங்க நம்ம ஃப்ரெண்டா மாறிருவாங்க. ஆனா, அந்த இடத்துல நான் தண்டிச்சேன்னா, அந்த இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் தான் சந்தோஷம் இருக்குமே தவிர, அடுத்தடுத்து பிரச்சனை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். சொற்பொருள். பொன்றும் துணையும் அப்டின்னா, உலகம் உள்ளவரை. பாருங்க டிஃபரெண்ட்டா இருக்கு. இந்த மாரி வித்தியாசமா இருந்தாலும் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. பொன்றும் துணையும் அப்டின்னா, உலகம் உள்ளவரை அப்டின்னு அர்த்தம். இலக்கண குறிப்பு. ஒறுத்தார், பொறுத்தார் எல்லாமே வினையாளனையும். நெறைய அந்த பொருளுடைமையில வினையாளனையும் பெயர் தான் இலக்கண குறிப்புல வருது. 7வது குறள் பாருங்க. "திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று." அதாவது அந்த குறள வாசிக்கும்போதே உங்களுக்கு அந்த மீனிங் மைண்ட்ல வந்துரணும். இதுதான் இதுன்ட்டு. ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் ஆயிரணும். "செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும், தான் அத்துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது." நானா போய் தேடி போய் அவனுக்கு அத செய்யல. எனக்கு அது பண்ணுனா, அதனால நான் திரும்ப செஞ்சேன் அப்படின்னு நம்ம நெறைய விஷயங்கள்ல சொல்லுவோம். ஓகேவா? நான் ஒண்ணும் அப்ப நம்மள நம்மளே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம். நான் அந்த மாரி நான் ஒண்ணும் தேடி போய் பண்ணலையே! என்ன அவன் அடிச்சான், நான் திரும்ப அடிச்சேன். அவ்வளோதான். இதுல என் மேல என்ன தப்பு இருக்குன்னு அவர் என்ன சொல்றாரு, "உன்ன அவன் அடிச்சாலும், உனக்கு துன்பம் செய்யக்கூடாத துன்பத்த செஞ்சா கூட, அதுக்கு வருத்தப்பட்டு, அதுக்கு மாறான செயல்கள திரும்ப செய்யாதீங்க." அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். சொற்பொருள். திறனல்ல, செய்யத்தகாத, நோனொந்து, துன்பத்துக்கு வருந்தி அப்படிங்கிறது தான். மனசு வருத்தப்பட்டு, நோனொந்து. இலக்கண குறிப்பு. தற்பிறர் அப்படின்றது 7ஆம் வேற்றுமை தொகை. செய்யினும் இழிவுச் சிறப்பும்மை. ஓகேவா? உம்முன்னு வருதுல்ல, அதனால சிறப்பும்மை. ஆனா இழிவு சம்மந்தப்பட்டது வரதுனால இழிவு. நொந்துனா வினையெச்சம். அறன், திறன் இதெல்லாமே அறம், திறம்னு வர்றது ஈற்று எழுத்து. இம்முக்கு பதிலா இன்னு வந்திருக்கனால ஈற்று போலிகள். அடுத்தது 8வது குறள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல்.
செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். செருக்கு அதாவது திமிரு. ஓகேவா? ஒரு ஹெட் வெயிட் திமிருனால, ஒரு ஈகோனால நம்மளுக்கு கெட்டதே செஞ்சாலும், அத அந்த ஈகோவ நம்ம பொறுமையால ஜெயிச்சிரணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். எல்லா குறளுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். சொற்பொருள் மிகுதியான், மனச்செருக்கால், மிக்கவை அப்படின்னா தீமை, மிக்கவைனா தேவையில்லாத விஷயங்கள். தகுதியான் அப்படின்னா நம்மளோட தகுதியான். என்ன தகுதி? பொறுமையால. இதுதான். இலக்கண குறிப்பு. செய்தாரை, வினையால் அணையும் பெயர். விடல் அப்படிங்கிறது அல் ஈற்று வியங்கோள் வினைமுற்று. இந்த 4 குறள்ல எத பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, பிறர் செய்த தீங்கினை பொறுத்துக் கொள்ளுதல் பற்றி. மொத அ பொறையுடைமைனா என்ன சிறப்பு? பொறையுடைமையினால நம்மளுக்கு லைஃப்ல என்னலாம் கிடைக்கும்? பொறுமையா நம்ம இருந்தா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 4 குறள்ல. அடுத்த 4 குறள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, பொறையுடைமை வந்து பிறர் செஞ்ச தீங்க நம்ம எப்படி பொறையுடைமையா பொறுத்துக்கிறணும்? பொறுமையா பொறுத்துக்கணும்ன்றத சொல்லுது. துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார்வாய் இன்னாச் சொல் நோக்கிறபவர். அதாவது வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்துக் கொள்பவரே பற்றற்ற துறவியனரும் மேலானவர். ஒருத்தரு ஒரு லிமிட்ட தாண்டி பேசுறாரு. ஓகேவா? நம்மள அப்படியே வெறி ஏறும். நம்ம பேச, பேச, பேச நம்ம அப்படியே ஸ்ட்ரெஸ் கூடி நம்ம வந்து என்ன பண்றோம்னே தெரியாம பண்ண ஆரம்பிச்சுருவோம். அப்படி இல்லாம, அந்த மாதிரி வரம்பு கடந்து பேசினா கூட, அதையும் பொறுத்துக்கிறவரு தான் துறவிக்கும் மேல வரோம். ஓகேவா? துறவியே இந்த நம்ம இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ரொம்ப அமைதியானவர், சாந்தமானவர், சான்றோர், கல்வியில சிறந்தவர், பொறுமையானவர், இப்படி எல்லாமே இருக்கிற ஒருத்தர்னா அது துறவின்னு சொல்லுவோம். ஆனா, ஒருத்தரு ஒரு லிமிட்ட தாண்டி பேசும்போது கூட, அத பொறுத்துக்கிறாங்கன்னா, அவங்க துறவிக்கும் மேல அப்படின்னு சொல்றாரு. சொற்பொருள் துறந்தார், பற்றினை விட்டவர். எது மேலயும் பற்று இல்லாதவங்கள தான் துறந்தார்ன்னு சொல்லுவாங்க. இறந்தார்னா வரம்பு கடந்தவர். இந்த இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இறந்தார்ன்னு இந்த இடத்துல எத பத்தி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். வரம்பு கடந்து பேசுறவங்கள தான் இறந்தார்ன்னு சொல்றாங்க. இன்னானா தீய, நோக்கிற்பவர் அப்படின்னா பொறுப்பவர். இலக்கண குறிப்பு இறந்தார், துறந்தார், நோக்கியிருப்பவர் இது எல்லாமே வினையாளனையும் பெயர்கள். இன்னா சொல், இன்னா இப்ப இன்னாத சொல் அப்படிங்கிறதுக்கு பதிலா தா கெட்டு வந்திருக்கு. இன்னான்னு மட்டும் வந்திருக்கு. அதனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச் சொல் நோற்பாரின் பின். இதோட பொருள் என்ன அப்படின்னா, உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவரே மேலானவர் யாவார். நான் பயங்கரமா நோன்பு இருக்கேன், விரதம் இருக்கிறேன், ஒவ்வொரு சஷ்டி விரதம், அந்த விரதம், ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படி நம்ம நெறைய சொல்றோம் இல்லையா? அப்படி எவ்வளவோ நோன்பு இருக்கிறத விட ஓகேவா? தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவர் மேலானவர். எவ்வளவோ சாஸ்திரம், சம்பிரதாயம், விரதங்கள் நம்ம மேற்கொள்றத விட, மத்தவங்களோட தீய சொற்கள பொறுத்துக்கிறது வந்து ரொம்ப அ அத விட மேலானவர். ஜஸ்ட் சயின்டிஃபிக்காவும் இது கான்செப்ட் உண்மதான்ப்பா. என்னன்னா, நம்ம எதுக்கு விரதம் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லது நடக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏதோ நல்லது நடக்கணும், நம்ம மனசுல இருக்க ஸ்ட்ரெஸ் போயி ரிலாக்ஸ் ஆகணும், மன அமைதி கிடைக்கணும்னு தான் இது எல்லாமே பண்றோம். இப்போ நான் மத்தவங்க செய்ற தப்பவே மறந்துடுறேன், மன்னிச்சிடுறேன், போ அப்படின்னு விட்டுர்றேன்னு வச்சுக்கோங்கவேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த எதுவுமே தேவையில்லையே! என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். நான் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணா நல்ல எக்கனாமிக்கா நான் டெவலப் ஆவேன். அது என் ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே எனக்கு நான் சாமி கும்பிடணும், விரதம் இருக்கணும், அ கடவுள்ட்ட போய் வேண்டி கெஞ்சணுன்ற அவசியமே இல்லையே! சயின்டிஃபிக்காவும் அதான் ரீசன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்றது. அது நீ வந்து நம்மளே பண்ணிட்டோம்னா, இந்த பிரச்சனையே இல்ல. அதான் அவரு சொல்றாரு. சொற்பொருள் நோற்பார் அப்படின்னா, நோன்பு மேற்கொள்பவர். இன்னாச்சொல் அப்படின்னா, தீய சொல். இலக்கண குறிப்பு உண்ணாது அப்படின்னா வினை எச்சம். இந்த கடைசி 2 குறளும் என்ன சொல்லுதுன்னா, பிறரின் இழிவு சொற்களை பொறுத்துக் கொள்ளுதல். அதாவது ரொம்ப இழிவா நம்மகிட்ட நடந்தா கூட அவங்கள எப்படி பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. பாருங்க ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவர பத்தி தனியா நான் ஒரு வீடியோவே குடுத்துருக்கேன். இந்த திருக்குறள் சம்மந்தமா என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். திருவள்ளுவர பத்தின திருவள்ளுவரோட பெயர்கள், திருக்குறள் பெயர்கள் எல்லாமே அந்த வீடியோவ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல பாருங்க ஆசிரியர் குறிப்பு திருவள்ளுவர் திருக்குறளின் அனைத்து நாட்டினருக்கும் இனத்தினருக்கும் தமக்கே உரியதென கொண்டாடும் வகையில் பொறுமை கருத்துக்களை படைத்தவர்.
நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப் புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதர், பெருநாவலர். இது இல்லாம இன்னும் நெறைய பேர் நான் குடுத்திருக்கேன். என்னும் சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. கிமு 31ஆம் ஆண்டு அறிஞர் சொல்றாங்க. 31ன்னு சொல்றாங்க. இப்ப திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுக அப்படின்னு நம்மள சொன்னாங்கன்னா, இப்ப 2025ஓட 31 நம்ம கூட்டிக்கிறணும். 6, 5, 0 2056ன்றது தான் திருவள்ளுவர் ஆண்டு. அப்படி கணக்கிடணும். ஏன்னா 31 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். நூல் குறிப்பு பாருங்க. திரு பிளஸ் குறள் திருக்குறள். திருனா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என எல்லா அர்த்தத்திலயும் வரும். குறள்னா குறுகிய அடி உடையது. 7 சீர்களைக் கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனது. ஈரடி வெண்பாக்கள். ஈரடி வெண்பா 2 அடி தான் இருக்கும். அதனால தான் இத வந்து குறள் வெண்பான்னே சொல்றோம். ஈரடி வெண்பானாலே குறள். இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது. அறம்ல வந்து 38 அதிகாரம், பொருள்ல 70 அதிகாரம், இன்பம் 25 அதிகாரம். எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இது 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூலைப் போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில திருக்குறள மட்டும் புகழ்ந்து பாடின பாட்டுகள் மட்டும் தான் இருக்கும். 55 பாட்டு. நெறைய ஒவ்வொரு அம் அதாவது ஒவ்வொரு பாடலாசிரியரும் பாடுன திருவள்ளுவர பத்தி புகழ்ந்து பாடாதவங்களே இருக்க மாட்டாங்க இல்லையா? அத பூரா தொகுத்து எழுதின ஒரு நூல் தான் திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கு அந்நாளிலேயே பதின்மர் உரை எழுதியுள்ளனர். பதின்மர் அப்படின்னா, இந்த வார்த்தைய ஒரு தடவ கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. பதின்மர்னா 10 பேருன்னு அர்த்தம். பதினெண் பதினெண் அப்படின்னா 18. பதினெண் அப்படின்னா 18. பதின்மர் அப்படின்னா 10. அதுலயும் பரிமேலழகர் உரையே சிறந்தது என்பர். பாருங்க, பரிமேலழகர் உரை தான் பெஸ்ட் இருக்கதுலயே. இன்னும் பலர் திருக்குறளுக்கு உரை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப கூட. மொத்தம் எத்தன பேரு? 10 பேரு. தருமர், தாமத்தர், பருதி, திருமலையர், அத இப்படி படிங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர். பாருங்க, இங்கிலாந்து நாட்டு மகாராணியார், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள். இதோ இந்த பாருங்க, காலைல எந்திரிச்சோனே அவங்க படிக்கிற புக் வந்து திருக்குறள் தான். ஆனா நம்மளுக்கு அரும தெரியல. ஆனா விக்டோரியா மகாராணி அவங்க அத வந்து புரிஞ்சு பண்ணியிருக்காங்க. ஆம். திருக்குறளுக்கு வந்து உரை எழுதினவங்க 10 பேரு. இந்த 10 பேரு தான் இதுல குடுத்துருக்கு. இதுல பெஸ்ட்டுன்னு சொல்லி எத சொன்னாங்க? இந்த பரிமேலழகரோட உரை தான். இப்ப வரைக்கும் மூவா, சாலமன் பாப்பையா, கருணாநிதி அவங்க எல்லாருமே உரை எழுதியிருக்காங்க. எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க இப்பயுமே. எல்லாமே ஒரே மீனிங்ல தான் இருக்கும். கொஞ்சம் வார்த்தைகள்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் அந்த காலத்து முறையில சொல்லியிருப்பாங்க. இப்ப இருக்கவங்க லேட்டஸ்ட்டா எல்லாருக்கும் புரியிற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா மகாராணி. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல முதல் முதல் உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 10 பேர்ல ஒருத்தர் தான். ஆல்ரெடி நான் வந்து பழைய வீடியோலயும் சொல்லியிருக்கேன். அது யாருன்றத உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. திருக்குறளுக்கு ஃபர்ஸ்ட் உரை எழுதினவர் யாரு? பெஸ்ட் உரை எழுதினது பரிமேலழகர். ஃபர்ஸ்ட் உரை எழுதினது யாரு? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, புக் பேக்லயேவும் கொஞ்சம் எக்சர்சைஸ் மாரி குடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துறலாம். கோடிட்ட இடத்தில் உரிய எழுத்தை கொண்டு நிரப்புக. இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? தலைன்னனே நம்ம இந்த லை போட்டா ஹெட்டு தானே. அப்ப இந்த லையா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு போட்டுருவோம். ஆனா உண்மையிலே இந்த லை தான் கரெக்ட்டான ஆன்சர். தலை. அடுத்தது இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன வரும்? ஒறுத்தாருக்கு தண்டித்தவருக்கு இந்த ஒரு நாளே இன்பம். ஒரு நாள் மட்டும் தான் இன்பம். இப்ப இந்த இடத்துல இன்னொரு கிராமரையும் சேர்த்து பார்த்துருவோமா நம்ம? இப்ப பாருங்க, ஓர் எந்த இடத்துல போடணும்? ஒரு நாள். ஒரு நாளே இன்பம். ஒரு நாள். இப்ப நான்றது ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு தான் வரும். கரெக்ட்டா தான் இருக்கு. இது ஒரு ஏணி அப்படின்னு இருந்தா கரெக்ட்டா? இது தப்பு. ஓர் ஏணி அப்படின்னு வரணும். ஏன்னா, ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஓர். ஓகேவா? அங்கங்க இந்த மாதிரி கிராமர் வரும்போது அதையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி, அடுத்தது. ஒவ்வொன்னும் எத்தன அதிகாரம் எத்தன அதிகாரம் இருக்கு? அறம்ல எவ்வளவு இருக்கு? பொருள்ல எவ்வளவு இருக்கு? இன்பத்துல எவ்வளவு இருக்கு?
பாருங்க, அறம் 38, பொருள் 70, இன்பம் 25. அதாவது அறம் 38, 70, 25. இந்த ஆர்டர்ல இருக்கும். அறம், பொருள், இன்பம். அடுத்தது எதுகை சொற்களை எடுத்தெழுதி அடிக்கோடிடுக. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். இதெல்லாம் எதுகை மோனையெல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இவ்வளோதான். இந்த கோடிட்ட இடம் பொறுத்துக்க மட்டும் இதில் பார்த்துக்கோங்க நீங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்பயுமே கொடுக்குற தேர்வு நோக்கில் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாமுக்கு எப்பயுமே நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு தலைப்புல இருந்தும் எந்த மாதிரி தேர்வு நோக்கில் வந்து கேட்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க. இதுல பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை டேஸ் அதனினும் நன்று. இந்த மாதிரி குறள்லயே வந்து ஒரு டேஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? குறள்லயே ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து அப்படியே விட்டுட்டு கொடுப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 20 அதிகாரம் தான். நீங்க வந்து 20 அதிகாரமும் மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். நான் தமிழ்ல 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா 20 குறளையும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு சில நேரம் இந்த மாதிரி வார்த்தையவே கேட்பாங்க. இல்ல ஒரு சில நேரம் அந்த வார்த்தைக்கு இங்க வர வேண்டிய வார்த்தைக்கு அர்த்தம் கீழே இருக்கும். அந்த அர்த்தத்த கேட்பாங்க. அப்ப எனக்கு அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சா தான் நான் அத ஃபர்ஸ்ட் வார்த்தைய ஃபில் பண்ணிட்டு, அப்புறம் அதோட மீனிங்க கீழ இருந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால 20 அதிகாரமும் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். டெய்லி 5 5ஆ படிங்க. தாராளமா மனப்பாடம் ஆயிடும். ஓகே. இப்ப பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று நம்ம பார்த்தோம். பொறுத்துக்கிறது நல்லதுதான். பட் அத விட பெஸ்ட் என்னன்னா அந்த விஷயத்த மறந்துடுறது. இப்ப மறத்தல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. ஆக்சுவலா இது கொஸ்டின். இது வந்து கொஸ்டின். இது ஏபிசிடி போட்டுக்கோங்க. இப்போ வன்மை மடவார் பொறை என்னும் குறளில் அடிக்கோடிட்டுள்ள சொல்லின் பொருள் என்ன? அடிக்கோடு எங்கன்னா மடவார் இந்த இடத்துல. வன்மை மடவார் பொறை இது வந்து குறள். இதுல மடவார்ன்ற இடத்துல அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த மடவாருக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. திறமை இல்லாதவரா, ஒழுக்கம் இல்லாதவரா, அறிவு இல்லாதவரா, அன்பு இல்லாதவரா? ஆன்சர் வந்து மடவார்னா அறிவு இல்லாதவர். அதாவது ஒரு அறிவு இல்லாதவங்க அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம் கிடையாது. நம்மளை விட அறிவுல கொஞ்சம் கம்மியானவங்க அவ்வளவுதான். அவங்க வந்து ஏதோ அது குழந்தையா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது அதை பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. யாரை ஒரு பொருளாக எவரும் மதியார் என திருக்குறள் குறிப்பிடுகிறது. யாரை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க அப்படின்னா ஒருத்தாரை. ஒருத்தாரைன்னா யாரு? தண்டிப்பவர்களை, தண்டித்தவரை. தண்டித்தவர்னா அப்ப ஜட்ஜஸ், ராஜாக்கள்லாம் தண்டிக்கிறாங்க, நீதிபதிகள்லாம் தீர்ப்பு சொல்றாங்க, தண்டிக்கிறாங்க. இவங்களையெல்லாம் அவன் மதிக்க மாட்டாங்களான்னா அந்த தண்டிக்கிறது கிடையாது. நம்மள வந்து யாராவது ஒரு கெட்டது செஞ்சா உடனே அதுக்கு வந்து பழிக்கு பழி வாங்குறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பழி வாங்குற குணம் இருக்கிறவங்கள மன்னிக்க மாட்டாங்க. ஒரு பொருளா கூட நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். எல்லை கடந்து ஃபோர்த் கொஸ்டின். எல்லை கடந்து நடந்து கொள்பவரின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் தூய்மையான டேஸ் போன்றவர்கள். ஒருத்தர் லிமிட்டை மீறி நம்மளுக்கு ஒரு கொடுமை செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிறவங்களாம் என்னன்னு பார்த்தோம். மக்களா, விலங்குகளா, உயிர்களா, துறவிகளா? துறவிகள். துறவிகளை போன்றவர்கள் இல்ல துறவிகளுக்கும் மேலானவர் அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி மீனிங்க கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம குறள் பார்த்தோம் இல்லையா? இது குறளோட அர்த்தம், பொருள். அந்த பொருள்ல இருந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. அடுத்தது பாருங்க. மாதானுபங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? மாதானுபங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? நமக்கு தெரியும். இது திருக்குறள் பார்க்கறதுனால இந்த இடத்துல நீங்க டக்குன்னு திருவள்ளுவர்ன்னு போட்டுருவீங்க. ஆனா காமனா நீங்க 100 கொஸ்டின்ல வந்து கேட்கும்போது நம்மளுக்கு நிறைய லீடர்ஸ பத்தி நம்ம படிச்சுட்டு போயிருப்போம். அப்ப அந்த இடத்துல இது கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஐயோ! மாதானுபங்கி திருமூலரா, திருநாவுக்கரசரா அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அப்ப நம்ம எல்லார பத்தியும் படிச்சிருப்போம்.
இங்க வந்து இந்த பிடிஎஃப்ல இவர் திருக்குறள் தான் அப்படின்றதுனால இது கன்ஃபார்மா நீங்க திருவள்ளுவர்ன்னு சொல்லிருவீங்க. அதனால திருவள்ளுவரோட எல்லா பெயர்களையும் நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ண வேண்டியது முக்கியம். அதே மாரி திருக்குறளுக்கான சிறப்பு பெயர்கள். இது எல்லாமே நம்மளோட சேனல்ல தனித்தனியா இருக்கு. உங்களுக்கு திருக்குறள்ன்ற பிளேலிஸ்ட்ல திருக்குறள பத்தின பொதுவான கருத்துகள் தான் ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கும். என்னென்னலாம் திருக்குறள் தொடர்பான செய்திகள், நீங்க நெறைய என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 20 அதிகாரம் இல்லாம, திருக்குறள் சம்மந்தமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கும். அதுலருந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியது அவசியம். இல்ல அந்த பிடிஎஃப்பும் அதுல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. அடுத்தது இதே மாதிரி இந்த திருவள்ளுவரோட பெயர்கள், திருக்குறளோட பெயர்கள், மத்த ஆசிரியர்களோட இயற்பெயர், அடைமொழி பெயர் எல்லாமே கூடுதல் குறிப்புகள்ல உங்களுக்கு இருக்கும். நீங்க அதுலயும் போய் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதோட இந்த தலைப்பு முடிஞ்சது. இதே மாதிரி இந்த பேட்டர்ன்லயே அடுத்தடுத்து உங்களுக்கு வேணுமா? இல்ல ஃபர்ஸ்ட் போட்ட பேட்டர்னே வேணுமா? அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகே. அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.